Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 2 measurementsல exercise 2.2ல உள்ள 8, 9, 10, 11, 12 sumsலாம் பார்க்க போகிறோம். இது வந்து term 2 portions, book page number 33 and 34ல இருக்குது. போன வீடியோவில் நம்ம 7th standard வரைக்கும் பார்த்துருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். 7th standard max exercise 2.2ன்னு போட்டு சேனல் நேம் பின்னாடி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 8th sum. தேன்மொழி wants to level her circular flower garden whose diameter is 49 meter at the rate of rupees 150 per meter square. Find the cost of leveling அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். தேன்மொழி அப்படிங்கிறவங்க வாண்ட்ஸ் டு லெவல் ஹர் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன். ஒரு ஃப்ளவர் கார்டன் அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா கொஷன்லேருந்து? ஸோ சர்க்கிள் பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ளவர் கார்டன். ஏன் நான் வந்து இந்த சாப்டர்லலாம் வந்து இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக சர்க்கிள் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் எக்ஸாமில் வந்து அப்படி தெரியாது இல்லையா? நம்ம வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்போயுமே கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பற்றி படிக்காதீங்க. எக்ஸசைஸில் இந்த எக்ஸசைஸுங்கிறதுனால எல்லாமே சர்க்கிள் தான் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து எப்போயுமே கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சர்க்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அந்த கார்டன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அவங்க வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்க கார்டனை வந்து லெவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்டன் இருக்குது. லெவல் பண்ணணும் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது அந்த ஒரு சாண்ட், ஒரு மண் போட்டு தரமட்டமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எங்கே போடுவாங்க? சாண்டு உள்ளே போடுவாங்க. வெளியவா போடுவாங்க? கிடையாது, உள்ளே தான் போடுவாங்க. whose diameter is 49 meter. அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 49 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, 49 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அட் த ரேட் ஆஃப் rupees 150 per meter square. அதாவது அந்த கார்டனை வந்து லெவல் பண்ணுறதுக்கு, மண்ணை போட்டு ரொப்புறதுக்கு ஒரு பர் மீட்டர் ஸ்கொயர், அது ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 150 ரூபாயா. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னா என்னது? அந்த டோட்டல் கார்டனை லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது. 49 மீட்டர் டயமீட்டர் உள்ள ஒரு சர்க்கிளுக்கு லெவல் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த கொஷனை பார்த்தோன்னா சர்க்கிளை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஏரியா கண்டுபிடிக்கணுமான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இந்த வேர்டை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். லெவல் பண்ணுறதுனா உள்ளே தான் லெவல் பண்ணுவாங்க. உள்ளே லெவல் பண்ணுறதா இருந்தால் ஏரியா. அவுட்டர் பவுண்ட்ரியில் இப்போ வேலி போடுறது அதுனா பவுண்ட்ரி, அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ உள்ளே பண்ணுறதா இருந்தால் ஏரியா, வெளியே பண்ணுறதா இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்டனோட ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கார்டன் லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ, ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதோட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 150 ரூபா. அப்போ டோட்டல் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இதோட மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் திஸ் கார்டன் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த கார்டன் என்னது? πr ஸ்கொயர். அதுக்கு ஆர் தேவைப்படுது. அப்போ கொஸ்டினில் டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள். d/2 டிவைட் பண்ணால் கிடச்சிட போகுது. ஓகே, ஸோ ஆர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும், வர ஆன்சரோட இதை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இல்லை எனக்கு இந்த லெவல் அப்படிங்கிற வேர்ட்லாம் புரியலை, ஏரியா கண்டுபிடிக்கணுமா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமான்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கண்டுபிடிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், rupees 150 per மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னால் எனது ஏரியா தானே, அதாவது மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வந்தாலே, ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு வந்தாலே ஏரியா தான். இங்கே ஸ்கொயர் இல்லை அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, இந்த மாதிரி கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம சம் போட்டுலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க,
டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 49 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து d/2. ஸோ ரேடியஸ் which is equal to 49 divided by 2. ஓகே, ஒன்று நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை கேன்சல் பண்ணால் டெசிமலில் வரும், அதனால் நான் கேன்சல் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, நவ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த கார்டன். ஏரியா ஆஃப் த சர்க்குலர், அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, சர்க்குலர் கார்டன் which is equal to pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் வாங்க. முன்னாடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு, அதாவது pi r ஸ்கொயர். இங்கே மறுபடியும் நான் எழுதியிருக்கேன். பையோட வேல்யூ வந்து 22/7, r வந்து 49/2, ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் நான் போடணும். கிளியர்? Now, so 7 1s are 7, 7 7s are 49, cancel பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 11s are. Okay? Now, இல்லை இப்போ வந்து நீங்கள் ஆரோட வேல்யூ கேன்சல் பண்ணி கூட வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணி வச்சுக்கிட்டாலும் எப்படி போடலான்னு பாருங்கள். 22/7 இன்ட்டு, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆரோட வேல்யூ பாருங்கள் எப்படி வரும் கேன்சல் பண்ணால். 2 1s are 2, 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 9 எடுத்துக்கிறேன். 9 வராது. 2 4s are 18 தான் வரும். பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து டாட் வச்சு 0 சேர்த்துக்குவோமா? ஸோ 10 வரும். இப்போ 2 5s are 10. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேன்சலேஷன். இல்லை டிவைட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு புரியலனா. ஓகே, எப்படி டிவைட் பண்ண பாருங்கள். 2 2s are 4, நெக்ஸ்ட் இந்த 9 போடுறேன். இது 0 வந்துடுச்சு. 2 4s are 8, பேலன்ஸ் 1, டாட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 2 5s are 10. So 24.5 meter. Okay, இப்போ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, 22/7 இன்ட்டு 24.5 இன்ட்டு 24.5 இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, நம்ம டெசிமல்லே போட்டுக்கலாம். இது வேண்டாம்னா விட்டுருங்க. ஓகே, இல்லை இது 22/7க்கு பதிலாக 3.14 கூட போட்டுக்கலாம். அது இன்னும் சிம்பிளாக இருக்கும். 3.14 இட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். கேன்சலேஷன் எதுவுமே வராது. ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணி போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து 3.14 போட்டு மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா வாங்க. 7 1s are 7, 7 3s are 21. ஓகே, பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. அந்த 3 வந்து நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 34 35 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிறதுனால பாயிண்ட் வைக்கணும். 7 5s are 35. So what is remaining? 22 into 3.5 into 24.5. ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். வாங்க ஃபஸ்ட்டு 22வையும் 3.5யும் மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சரோட 24.5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 22வையும் 3.5வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, 0, balance 1, 5 2s are 10, 10 plus 1 will be 11. Next 3 table, 3 2s are 6, 3 2s are 6, 0, 1 plus 6 7, 7. இன்னும் முடியல. இன்னும் 24.5 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெசிமல் வச்சிடலாம். எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் இருக்குது? 1 டிஜிட். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 1 டிஜிட். அப்போ 1 டிஜிட் முன்னாடி டாட் வைக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ 24.5 மல்டிப்ளை பண்ணணும். எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். டெசிமல்லாம் பொருட்படுத்தவே வேண்டாம். ஓகே, 5 into 0 0, 5 7s are 35, 5 balance 3, 5 7s are 35, 35 plus 3 will be 38. Next to 4 table, 4 zeros are 0, 4 7s are 28, 8 balance 2. Next to 4 7s are 28, 28 plus and the 2 will be 30. Now again, இப்போ 2 table, 2 zeros are 0, 2 7s are 14, balance 1, 2 7s are 14, 14 plus 1 will be 15. Okay, 0, 5, 8 plus 8 16, balance 1, 4 plus 4 8, 8 1. இப்போ டெசிமல் வைக்கணும் இல்லையா? 1 2 digits, 1 2 digits. இப்போ என்ன வந்திருக்கு? 1886.50 ஸ்கொயர். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஷனில். மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் மீட்டர். இதுதான் என்னது? ஏரியா.
இன்னும் சம் முடியலை. என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கார்டன். ஓகே, காஸ்ட் ஆஃப் leveling the garden for 1 meter ஸ்கொயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். per meter ஸ்கொயருக்கு வந்து ₹115 கொடுத்துருக்காங்க. ஓகே, ₹115 கொடுத்துருக்காங்க. நான் இப்போ நம்ம இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு 1886.50 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஷனில் காஸ்ட் ஆஃப் leveling the garden for 1886.50 meters square இல்லைனா ஸ்கொயர் மீட்டர், ரெண்டு ஒன்று தான். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1886 இந்த 5 மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஜீரோக்கு வேல்யூ இல்லையே, அதனால் அப்படியே விட்டுடுறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாமா? சரி வாங்க. ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே தான் வரும். சாரி, ஜீரோ தான் வரும். ஸோ 5 zeros நான் போட்டுக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் ஜீரோ போட்டுறதாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் டெசிமலுக்கு அப்புறம் உள்ள ஜீரோ வேல்யூ இல்லாதனால இங்கே போடலை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 5 டேபிள். 5 5s are 25, 5 balance 2, 5 6 are 30, 30 plus 2 will be 32, 2 balance 3, 5 8s are 40, 40 plus 3 will be 43, 5 8s are 40, 40 plus 4 will be 44, balance 4, 5 1s are 5, 5 plus 4 will be 9. Okay, next 1 நாள் மல்டிப்ளை பண்ணோம். 1 நாள் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர்ஸ் தான் வரும். அப்படியே எழுதிக்கிறேன். 5 6 8 8 1. ஓகே, இப்போ ஆட் பண்ணலாமா? 0 5 2 plus 5 7, 3 plus 6 9, 4 plus 8 12, 2 balance 1, 9 10 18, balance 1 2. Okay, so what is the answer? இப்போ இந்த டெசிமல் வைக்கணும் இல்லையா? எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் இருக்குது? ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் டெசிமல் இருக்குது. அப்போ 1 digit தள்ளி. இதுக்கு வேல்யூ இல்லை, எழுத வேண்டாம், நோ ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 282975. அதாவது 2,82,975. ஓகே, என்ன போடணும்? இதுக்கு மீட்டர் போடணுமா? ஸ்கொயர் மீட்டர் போடணுமா? நோ, ருபீஸ் தான் போடணும். ஏன்னா காஸ்ட் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2,82,975 rupees. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 8th சம் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், அதை காஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 9th சம் பார்த்துடலாம் வாங்க. 9th sum, the floor of the circular swimming pool whose radius is 7 meter has to be cemented at the rate of ₹18 per meter square. Find the total cost of cementing the floor. Okay, ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஃப்ளோரை வந்து, இதான் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூல் ஃப்ளோர், அந்த தரையை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தரை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி சிமெண்ட் பண்ணுவோம்? உள்ளே தானே பண்ணுவோம், எப்படி சிமெண்ட் பண்ணுவோம்? ஹூஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. R is equal to 7 meter. அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் has to be cemented at the rate of ₹18 per meter square. அதாவது இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்க ஸ்விம்மிங் பூலை வந்து சிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 18 ரூபாயா. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர். அப்படின்னா என்னது? இந்த சர்க்கிள் ஷேப்பில் உள்ள ஸ்விம்மிங் பூலை டோட்டலாக சிமெண்ட் பண்ண வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 18 ரூபா. அப்போ டோட்டலாக சிமெண்ட் பண்ண வந்து எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போது தான் அந்த ஏரியாவோட மொத்த மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். அப்புறம் இது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 18 ரூபா. அப்போ அந்த மொத்த மீட்டர் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? கொஷின் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 8th சம் போட்ட மாதிரியே தான் இதுவும். ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும், அதோட மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். வாங்க போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து காஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி சம்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல், அதாவது என்னது? சர்க்கிள். என்ன ஃபார்முலா? πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஓகே பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7 ஸோ ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 7 × 7 போட்டிருக்கேன் 7 1s are 7 7 1s are 7 கேன்சல் பண்ணியாச்சு ஸோ 22 × 7 தான் இருக்குது பேலன்ஸ் 7 2s are 14 பேலன்ஸ் 1 7 2s are 14 14 + 1 will be 15 ஸோ 15 ஸ்கொயர் மீட்டர் ஸோ டோட்டலாக அந்த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ இருக்குது 154 ஸ்கொயர் மீட்டர் அப்போ கொஷனில் வந்து ஸ்கொயர் மீட்டர்னால் என்னது மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம் ஒரு பர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 18 ரூபா அப்போ 154 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும் அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும் ஒரு ஆப்பிளோட விலை 15 ரூபா அப்போ 10 ஆப்பிளோட விலைனா என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் அப்போ கொஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் for 1 meter square எவ்வளோ கொடுத்துருக்காங்க ₹18 ஓகே அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஃபார் 154 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ என்ன பண்ணோம் 154 × 18 கண்டுபிடிச்சா போதும் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாமா ஸோ 8 4s are 32 2 பேலன்ஸ் 3 8 5s are 40 40 + 3 will be 43 3 பேலன்ஸ் 4 8 1s are 8 8 + 4 will be 12 நெக்ஸ்ட் 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் ஸோ அப்படியே போட்டுக்கிறேன் ஆட் பண்ணுங்கள் 2 7 7 2 ஸோ வாட் இஸ் த ஆன்சர் 2772 ருப்பீஸ்ன்னு போட மறந்துடாதீங்க ஏன்னா காஸ்ட்டு தானே கண்டுபிடிக்கிறீங்க ஓகே ஸோ டோட்டல் காஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2772 ருப்பீஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 9th சம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th சம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 10th சம் 10th 12 வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அப்படியே புக்லேயே பார்த்துருவோம் பாருங்கள் 10th சம் the formula used to find the area of the circle is dash square units அப்படின்னா என்னது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா உங்களுக்கு πr ஸ்கொயர் என்ன ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சு வச்சு நெக்ஸ்ட் 11th sum the ratio of the area of a circle to the area of its semicircle இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் செமி சர்க்கிள் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரேஷியோ கண்டுபிடிக்கணும் எது ரெண்டுத்துக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கும் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் 11th சம் நான் போடுறேன் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈஸ் டு ரேஷியோ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா ஈஸ் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஓகே அப்படின்னா என்னது டிவைடட் பைன்னு அர்த்தம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர் ஓகே ஈஸ் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள்னால் என்னது சர்க்கிள் இதோட ஏரியா πr ஸ்கொயர் செமி சர்க்கிள்னால் அதில் பாதின்னு அர்த்தம் பாதி அப்போ என்னது இதில் பாதி இப்போ என்னது πr ஸ்கொயர் பை 2ன்னு எழுதலாமா எஸ் கண்டிப்பாக எழுதலாம் அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள் இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் கரெக்டாக ஏன்னா வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும் πr ஸ்கொயரும் பேலன்ஸ் என்ன இருக்குது 1:1/2ன்னு இருக்குது ஓகே இப்போ இது எப்படி வரும் 1:1/2 அப்படின்னா என்ன அர்த்தம் 1/1/2ன்னு அர்த்தம் கரெக்டாக அதாவது இப்படி எழுதிக்கோங்க 1/1/2ன்னு அர்த்தம் இது ஃப்ராக்ஷன் தான் அப்படி தானே எழுதுவோம் அப்போ இது எப்படி வரும் டிவைடட் பை வந்து மல்டிப்ளை ஆகிடும் 1/2 வந்து 2/1 ஆகிடும் அப்போ என்ன வந்திருக்கு 1 × 2/1 இப்போ 2/1னா என்னது 2:1 அப்படின்னு அர்த்தம் இதுதான் அதோட ரேஷியோ ஓகே இல்லை உங்களுக்கு இது எப்படி கேன்சல் ஆச்சுன்னு புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இது எப்படி எழுதுவோம் πr ஸ்கொயர் டிவைடட் பை πr ஸ்கொயர் பை 2 ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷன் தான் ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனாக எழுதுவோம் ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா இங்கே பை போட்டு πr ஸ்கொயர் பை 2ன்னு எழுதலாம் ஆனால் ரெண்டு டினாமினேட்டர் இருக்கிறதுனால நான் இப்படி எழுதுகிறேன் ஓகே இப்போ இது எப்படி எழுதலாம் πr ஸ்கொயர் இன்டூ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகணும் இல்லையா அப்போ இது ரெசிப்ரோக்கல் வரும் அப்போ 2/πr ஸ்கொயர் இப்போ புரியுதா πr ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ என்ன இருக்குது பேலன்ஸ் 1 × 2 will be 2/1 இப்போ 2/1னா என்ன அர்த்தம் 2:1 புரியுதா So what is the correct option? 2:1 எங்க இருக்கு? Yes, option 1 is the correct answer. Okay. Next is 12th sum. Area of the circle of radius n units is dash. அதாவது area of the circle என்னன்னு கேட்குறாங்க
ரேடியஸ் வந்து எண்ணாக இருக்கும் போது என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது πr ஸ்கொயர் அப்படின்னா என்னது ரேடியஸ் வந்து 6ன்னு அர்த்தம். அப்போ 6க்கு பதிலாக n போட்டால் என்ன வரும்? ஒன்றுமே இல்லை, பை n ஸ்கொயர்னு வரும், அவ்வளோதான். ஓகே, எங்கே இருக்க ஆப்ஷன்? கரெக்ட் ஆப்ஷன் 4th சப்டிவிஷன், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்போஸ் ரிப்ளை பண்ணலனா கூட வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஆன்சர்ஸ்லாம் தெரியும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.